ஹோண்டா கம்பெனி ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்க இந்த CB350 2024 மாடல் பைக்கோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன, இந்த பைக்கில் எத்தனை வேரியன்ட்ஸ் இருக்குது, எத்தனை கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த வண்டியில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த பைக் ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350க்கு ஒரு டைரக்ட் காம்படிஷனாக லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட ஃபீச்சர்ஸ்லாம் அதிகமாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்ன மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் அப்படி என்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதோட பெட்டராக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் சூர்யா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சேலம் சூர்யா விளாக்ஸ். நம்ம சேனலில் இந்த மாதிரி புது பைக்ஸ் பற்றின அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பைக்ஸை பிடிக்குன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பைக்கோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட ஒரு சின்ன சினிமேட்டிக் வீடியோ காட்டுறேன், பார்த்துட்டு வந்துருங்க. இந்த ரிவ்யூ நம்ம எங்கே எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேலமில் இருக்க ஹோண்டா பிக்வின் சென்ட்ரல் சேலமில். ஸோ இவங்க கிட்ட ஒரு 300 சிசிக்கு மேலே இருக்கிற எந்த ஒரு ஹோண்டா பைக் வாங்குறதா இருந்தாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி கொடுப்பாங்க. பைக்ஸ் மட்டும் இல்லை, ஹெல்மெட், ரைடிங் ஜாக்கெட்ஸ், இந்த மாதிரி ஜென்யூன் ஆக்சசரிஸ் வாங்குறதா இருந்தால் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவங்களோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், கூகுள் லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. முதல்ல இந்த வண்டியில் எத்தனை வேரியன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். 2 வேரியன்ட்ஸ் இருக்குது, டீலக்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டீலக்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் மாடல் மாதிரிங்க. இதில் வந்துட்டு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்காது. அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆக்சஸ் பண்ணுறதுக்கான சுவிட்ச் இருக்காது. இந்த டியூல் ஹாரன் வந்து இருக்காது. அந்த டீலக்ஸ் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் லோட் பண்ண ஒரு டாப் மாடலாக இருக்கும். ஸோ இதில் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். ஸோ நாம் இப்போ ரிவ்யூ பண்ணுறது இந்த டாப் மாடல் டீலக்ஸ் ப்ரோ தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அந்த வண்டியோட லுக்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ஒரு பக்காவான ரெட்ரோ லுக் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மஸ்குலராக ஒரு ரகட் லுக் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான லுக் கொடுக்குது. இந்த வண்டியோட ஓவரால் டிசைன் பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350க்கு ரொம்பவே சிமிலராகவும் இந்த வண்டியோட லுக்ஸ் இருக்குது. இதுதான் அந்த பைக்கோட கீ. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருக்குது. ரெண்டாவது இந்த வண்டியோட மிரர்ஸ் பார்த்தோம்னா நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் குரோம் ஃபினிஷில் இருக்கிற மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட லைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷ் வந்து வந்துடுது. இந்த வண்டியில் எல்இடி டிஆர்எல்லோட சேர்த்து எல்இடி ஹெட்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு எல்இடியில் தான் வரும். இதுவும் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட சஸ்பென்சர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டெலிஸ்கோபிக் சஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க. இதை சுற்றி ஒரு கவர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட ஃப்ரண்ட் மர்காட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெருசா கொடுத்துருக்காங்க. இது மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் டயர்ஸ் பார்த்தோம்னா 100 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அலாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19 இன்ச் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க அலாய்ஸ் கொடுத்துருக்கிறதுனால. ஸோ இந்த வண்டியோட ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 310 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்டாகவே இந்த வண்டியில் டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரேரில் பார்த்தோம்னா எல்இடி டைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் ஹசார்ட் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எல்இடி செட்டப்பாகவே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் எந்த இடத்துலையும் வந்து ஹாலஜன் பல்ப் இல்லை. ரேர் மர்காட் பார்த்தீங்கன்னா மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. இது அதிகமான ஏரியா வந்து கவர் ஆகிற மாதிரி ஒரு பெரிய மர்காடாக கொடுத்துருக்காங்க. பேக் சஸ்பென்சர்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்ப்ரிங் டைப் சஸ்பென்சர் தான் கொடுத்துருக்காங்க. ரேர் அலாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் 18 இன்ச் வீல் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 இன்ச் வீல் கொடுத்துருப்பாங்க. பேக்கில் 18. இந்த வண்டியோட டயர் செக்ஷன் பேக்கில் 130. இந்த வண்டியோட பேக் டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 240 mm கான டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல CB350 கான பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது குரோம் ஃபினிஷ்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைட் சீல்டர் பார்த்தீங்கன்னா மெட்டல்ல கொடுக்கல, பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தோம்னா இது ஒரு 350 சிசி ஒரு சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட பவர் பார்த்தோம்னா ஒரு 20.7 bhp பவரையும் ஒரு 30 Nm டார்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பவர் பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350யோட ஸ்லைட்லி அதிகம், ரொம்ப அதிகம் கிடையாது, ஒரு கொஞ்சம் அதிகம். ஸோ இந்த வண்டியோட கிளச் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச்சாக கொடுத்துருக்காங்க. இது கிளாசிக் 350ல கிடைக்காது. இந்த வண்டியில் மட்டும்தான் ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச் கிடைக்கும். ஸோ இந்த வண்டியில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 187 கிலோ இந்த வண்டியோட வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட சென்டர் ஸ்டாண்ட் அது பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணலை, அதையும் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் ஸ்டாண்டர்டாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் சீட் செட்டப் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. லெதர் ஃபினிஷில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பில்லியனுக்கான பேக் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அது அக்சசரிஸ், இது வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 800 mm கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ரைடர்ஸுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வந்து இதை கொடுத்துருக்காங்க சீட் ஹைட்டு. ஸோ இந்த வண்டி ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. 187 கிலோங்கிறதுனால. இந்த வண்டியோட கிளச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட்டாக இருக்குது, இந்த ஸ்லிப் அண்ட் கிளச்சுங்கிறதுனால. இந்த வண்டியோட சுவிச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ் சுவிட்ச் வந்துருது
வந்துருது. இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அந்த மீட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஹாரன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷில் இருக்குது. இந்த சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா அந்த கில் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அசார்ட் சுவிட்ச் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்து இந்த வண்டியோட ஸ்பீடோமீட்டர் இது பார்த்தீங்கன்னா ஒரு செமி டிஜிட்டலான ஸ்பீடோமீட்டராக இருக்குது. ஃபுல் டிஜிட்டலாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இதுலேயே எல்லா இன்ஃபர்மேஷனுமே கவர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த லாங் ட்ராவல் போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். இந்த வண்டியோட ஆன் ரோடு ப்ரைஸ் வைஸ் பார்த்தோம்னா டீலக்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு 2 மாடல் இருக்குது. இந்த டீலக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல், ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 2,74,700 ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த டாப் மாடலோட பிரைசிங் டீலக்ஸ் ப்ரோ இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 2,78,000 ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். இந்த வண்டியில் எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 50-60க்கு மேலே நல்லா ஹைவேல க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது பேனிக் டைமில் பிரேக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 4 இண்டிகேட்டர்ஸும் எரிஞ்சு அதை வந்துட்டு பின்னாடி வரவங்களுக்கு எமர்ஜென்சியாக பிரேக் போடுறீங்கிறத வந்து காமிக்கிற மாதிரி ஒரு புது ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளாசிக் 350க்கும் இதுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வண்டியில் அதில் கொடுத்துருக்கிறத விட ஸ்லைட்லி அதிகமான பிஹெச்பி அண்ட் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் உங்களோட அந்த புல்லிங் கெப்பாசிட்டி வந்து இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த வண்டியில் ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச் கொடுத்துருக்காங்க. ஆரியில் வந்துட்டு அது வராது. ஸோ இதோட கிளச் ரொம்பவே லைட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ஃப்ரீ இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய வைப்ரேஷன் வந்து இந்த வண்டியில் இருக்காது. இந்த வண்டியில் எல்இடி ஹெட்லாம், எல்இடி டெய்லாம், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல் எல்இடி செட்டப்பாக கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்ட் பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலஜன் பல்ப்ஸ் தான் கிடைக்கும். இதில் வந்துட்டு எல்இடி பல்ப்ஸ் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லை இந்த பைக்கில் மொபைல் ஃபோன் வாய்ஸ் கனெக்டிவிட்டி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஹோண்டாவோட செலக்டபிள் டார்க் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டூரிங்லாம் போறீங்கனாலும் அதற்கான ஆக்சசரிஸை இவங்க கம்பெனி சைடில் இருந்தே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் ராயல் என்ஃபீல்டை கம்பேர் பண்ணக்கல இதில் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பைக் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஏதோ நான் என் பண்ணிக்கிறேன். இந்த பைக்கை பற்றி ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.